இயற்கையாக குழந்தை பிறக்கிறதுக்கு ஸ்பெர்மோட மார்ஃபாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெர்மோட உருவ அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த உருவ அமைப்பு சரியாக இருந்தால் மட்டும்தான் இயற்கையாக கன்சீவ் ஆக முடியும். இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய பேர் நவீன மருத்துவத்தில் டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரே ஆப்ஷன் மார்ஃபாலஜி அப்நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெர்மை வச்சு நம்ம ஐவிஎஃப் பண்ணால் கூட அந்த கருவோட குவாலிட்டி சரியில்லாதனால அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ நீங்கள் பெட்டர் டோனர் மூலமாக நீங்கள் ஐவிஎஃப் பண்ணிக்கிறது தான் ஒரே ஆப்ஷன் சொல்கிறக்கூடிய இந்த நிலைமையில் இயற்கையாவே சித்த மருத்துவத்துல மார்பாலஜி 0ல இருந்து நார்மல் ஆக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம இங்க தினசரி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட பேஷண்டோட ரிப்போர்ட் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பிரபாகரன், இவரோட ரிப்போர்ட்ஸ் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அதுல மென்ஷன் ஆயிருக்கும் 0% தான் மார்பாலஜி. இவருக்கு மொட்டிலிட்டியும் கம்மியாக தான் இருந்தது, மார்பாலஜி ரொம்பவே கம்மி, ஐ மீன் 0% தான் இருந்தது. பட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இவருக்கு பார்த்தீங்கன்னா 45 டேஸில் இவரோட மார்பாலஜி 80% மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்பாலஜி அப்நார்மலாக இருக்கக்கூடிய கண்டிஷனை டெரட்டோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. இது சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல 45 நாளில் இவருக்கு 80% நார்மல் ஸ்பெர்ம்ஸை நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம். அடுத்த பேஷண்ட் மிஸ்டர் பத்மநாபன், இவரும் பார்த்தீங்கன்னா 0% மார்பாலஜி. இவரோட ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 0% மார்பாலஜி தான் இருக்கும். இவருக்கு ஒலிகோஸ்பெர்மியா கவுண்ட்டும் கம்மியாக இருந்தது, மொட்டிலிட்டியும் கம்மியாக இருந்தது, மார்பாலஜி 0வா இருந்தது. அண்ட் ஆஃப்டர் 45 டேஸ் இவரோட ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவரோட மார்பாலஜி 3.5%, 4% இருந்தால் போதும். ஸோ கிட்டத்தட்ட 3.5%. அண்ட் டோட்டல் கவுண்ட் 34 மில்லியன், 3 மில்லியன்லேருந்து 34 மில்லியன் அங்கே ரேஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ மார்பாலஜி அப்நார்மலாக இருக்கிறத சரியே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை மாறி சித்த மருத்துவத்தில் அதை எளிதாகவே சரி பண்ண முடியுங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம்.